ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜேவி. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸ் எக்ஸலில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்க்குறோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா கண்டிஷன் பேஸ் பண்ணி செல்ஸை வந்து ஹைலைட் பண்ணுறது, ஃபார்மேட்டிங்கில் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்தீங்கன்னா, ஹோம் டேபில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஸ்டைல்ஸில் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட் செல்ஸ் ரோஸ் பார்த்தீங்கன்னா greater than, less than, between, equal to, செக்ஸ் தட் கண்டெயின், அப்புறம் டேட் வச்சுருக்குது, அப்புறம் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கிரேட்டர் தென் பார்ப்போம். கிரேட்டர் தென் 80. ஸோ நான் செலக்ட் பண்ணல. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் கிரேட்டர் தென் 80 கொடுத்தேன்னா கிரேட்டர் தென் 80, 70. ஸோ அந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். ஸோ ஃபாண்ட்டு போடலாம், பார்ட்ரு போடலாம். ஸோ எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஓனாக நீங்கள் ஒரு கலர் கொடுக்கணும், நீங்கள் ஒரு ஃபார்மேட் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் இதை இப்போ ஃபார்மேட் போட்டிங்க, இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் எடிட் கொடுத்து ஸோ நீங்கள் என்ன கலர் வேணும் மாற்றிக்கலாம். அப்படி இல்லையா, இல்லை இதை டெலிட்டே பண்ண போகிறோன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த செலக்ட் பண்ண இதில் மட்டும் செலக்ட் பண்ணுற ரேஞ்சில் இருக்கிற செலக்ட் பண்ணதை மட்டும் அந்த அந்த இருக்கிற ரூலை மட்டும் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். இந்த சீட்டில் எங்கே ரூல் இருந்தாலும் அந்த ரூல் எல்லாமே எடிட் பண்ணால் செகண்ட் ரூல் ஆப்ஷன். ஸோ அந்த ரூல் மட்டும் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆனது போயிடும். பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம டூப்ளிகேட் வேல்யூஸ் ஹைலைட் பண்ணது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா 81 வந்து 2 வாட்டி இருக்குது, 39 2 வாட்டி இருக்குது. ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸை மட்டும் ஹைலைட் பண்ணோம். இதே வந்து இங்கே யூனிக்கு பார்த்தீங்கன்னா யூனிக் வேல்யூ மட்டும். ஸோ இந்த டூப்ளிகேட் வேல்யூ விட்டுட்டு யூனிக் வேல்யூ மட்டும். இதே கலர் வேணால் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜ். ஸோ டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ செகண்ட் இதில் டாப்பு இல்லை பார்த்தா டாப் 10. ஸோ இருக்கிறதே வந்து 10 தான் இருக்குது, அதனால் டாப் 10 ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டாப் 10 பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா 2 3 2 5 தான் வந்து லிஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டாப் 5. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த நம்பர் நினச்சும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வச்சு பாட்டம் லாஸ்ட்லேருந்து லிஸ்ட் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 95 86 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அது வந்து லிஸ்ட் வேல்யூவில் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து அதே வந்து அபோவ் ஆவரேஜ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹாட் நம்பர். ஸோ ஹாட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நியூ ரூலில் போய்ட்டு இது பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே நம்ம அங்கே மேலே பார்த்தோம்ல அந்த ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து நம்ம ஓனாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபார்முலா போட்டும் நம்ம வந்து ஃபார்மேட்டு கொண்டு வரலாம். ஸோ இஸ் ஹாட் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். A1. ஸோ இந்த ஆடாக இருந்துச்சுன்னா எஸ்ஆர் ஆட் நம்பராக இருந்தால் நமக்கு வந்து என்ன கலர் வேணுன்றதை கொடுக்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஆட் நம்பர்ஸ்லாம் ஹைலைட் ஆகிருக்குங்களா. ஸோ அதுதான் வந்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணியும் அவங்க மாற்றலாம். ஸோ அடுத்து இதை பார்ப்போம். அடுத்து எனக்கு வந்து யூகேன்றதை வந்து யூகே இந்த இதை வந்து நாங்கள் பேஸ் பண்ணி இங்கே ஹைலைட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டர் விட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ரூல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி எனக்கு வந்து சி எங்கே இருக்குது, சி காலமா இங்கே வந்து C2. ஓகே,
C2 எனக்கு வந்து காலம் வந்து ஃபிக்ஸட் தானே, அது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். டாலர் சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே யூகே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு கலர் பண்ணணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன்னா பார்த்தீங்களா அப்படியே மாறிடுச்சா? இல்லை எனக்கு வந்து இந்த யூகே இந்த காலம் மட்டும் இந்த செல் மட்டும் தான் ஹைலைட் ஆகணும், எனக்கு ஃபுல்லாக ஹைலைட் பண்ண வேணாம்னு சொல்லி நினச்சிங்கன்னா போய் மேனேஜ் ரூலில் போயிட்டு எடிட் கொடுத்து இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபுல் ரேஞ்ச் செலக்ட் ஆகிருக்கு. அதை வந்து நீங்கள் இதை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த நான் வேல்யூஸை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா பார் பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஸோ அமௌண்ட்டு உங்கள் வேல்யூஸை போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஹைலைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி கலர். ஸோ நான் தனியாக காட்டுறேன், இங்கே கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இங்கே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. அதே மாதிரி வந்து கலர் சார்ட் கலர் இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் என்ன எப்படி வேணுமோ உங்களுக்கு நீங்களே ஓனாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது ஆப்ஷன் இது. ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமாக்குற வேல்யூ வந்து அப்லேயும், லோவாக்குறது டவுனும், ஆவரேஜாக இருக்கிறது வந்து ரைட் ஏரோ மாதிரி இருக்கா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒர்க் ஸ்டாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபோன் சிக்னலு, அப்புறம் பேட்ரி சிக்னல் மாதிரி, சார்ட்டு மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள் இல்லாமல் நீங்கள் நீங்களும் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு போட்டுட்டேன். இந்த ரூலை வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளியர் ரூல் செலக்ட் பண்ண ரேஞ்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு டேட்டா எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த டேட்டா வந்து ரிமூவ் டூப்ளிகேட். ஸோ பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட் ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு விட்டுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு க்ளியர் பண்ணுறது எப்படி காட்டுறேன். ஸோ கிளியர் ரூல்ஸ் செலக்டட் இதில் மட்டும்தான். ஸோ செலக்ட் பண்ண இது மட்டும்தான் போகும், இங்கே இருக்கிறது போகாது. ஸோ மொத்தமாக போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு கிளியர் ரூல்ஸ் என்டையர் சீட்னு கொடுத்தீங்கன்னா என்டையர் இதுவும் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், வணக்கம்.